போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாரில் ஹேமலதா ஒரு சூப்பரான டேஸ்டியான ப்ரான் கிரேவி செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இந்த ப்ரான் கிரேவி, அதாவது இந்த இறாலை வச்சு நம்ம பண்ண போகிற கிரேவிக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, இறால் வந்து 250 கிராம், வெங்காயம் 1 மீடியம் சைஸ், தக்காளி ஒரு 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க, அதுவும் மீடியம் சைஸ், பூண்டு 5 பல், பச்சை மிளகாய் 5, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி பொடி வேணும், சிகப்பு மிளகாய் தூள் வேணும், கரம் மசாலா, கொத்தமல்லி இலை, உப்பு, தண்ணி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய். வாங்க எப்படி செய்யணும்லாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க அந்த பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அந்த பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை 3 வதக்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அதை நீங்கள் வந்து இந்த டைமில் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த இறா கழுவி வச்சுருக்கோம்ல, கழுவி நல்லா மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்க போகிறோம். அந்த இறால் நல்லா சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இறால் இப்போ நம்ம இந்த இறாலை நல்லா வெங்காயத்தோட கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி அதையும் நம்ம இந்த ப்ரான் கூட சேர்த்து நல்லா நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி தனியாத்தூள் சிகப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிட்டோம். அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அதை நல்லா
கொதிக்க விடுங்க. இப்போ பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்திருக்குன்னு ப்ரானு. பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. ப்ரானும் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா அதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரம் மசாலா இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் போல் கரம் மசாலா அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி சூடான சாதத்தோடு நம்ம பரிமாற வேண்டியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி நமக்காக ஹேமலதா செஞ்சு காமிச்சிருந்தாங்க. நம்மளும் அதை எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.